ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். நான் ஹோம் டூர் வீடியோ போட்டதே கிடையாது. சரி, இன்னைக்கு ஹோம் டூர் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் போர்ட்டிகோ. போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக தான் இருக்கும். வா, இங்கே போர்ட்டிகோவில் ஸ்பெஷல் என்னன்னா இந்த விநாயகர் தான் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் வந்து ரொம்பவுமே இது எல்லாருமே பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் வந்து மாமியார் வந்து அரிசி மாவு வாட்டிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் இங்கே தான் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகலாங்களா? பார்த்தீங்கன்னா இந்த மயிலுமே அப்படிதாங்க. ரொம்ப இந்த மயில் தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே டிசைட் பண்ணி வாங்கினது. உள்ளே போகலாம். இது வந்து ஹாலு. இது ஃபுல்லாக ஹாலு நீட்டாக தான் இருக்கும். அகலம் கம்மியாக தான் இருக்கும். அது தோசை அது பேர் 7 இருக்கும். இங்கே தெரியுங்க. பார்த்தீங்கன்னா டிவி வந்து இப்போ ஒரு 3 months தான் ஆகுது டிவி வாங்கி. ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் இருக்கு. செல்ஃப் பாப்பாங்க புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுப்பாங்க. டாய்ஸ்லாம் இங்கே வச்சுப்பாங்க. செல்ஃப் இருக்கு. இங்கே சாமி வந்து இங்கே வச்சுக்கிட்டோம். சாமி ரூம்னு தனியாக கிடையாது, நாங்கள் இங்கே செல்ஃபில் வச்சுக்கிட்டோம். ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்லேயே வச்சுக்கிட்டோம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நிறைய மாட்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களோட கல்யாணத்தில் கிஃப்டாக கொடுத்தது. இதெல்லாம் பாப்பா ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா குருவி பார்த்தீங்கன்னா இங்கே தான் லவ் பேர்ட்ஸ் இங்கே தான் வச்சுருக்கோம். 2 இருந்தது, இப்போ 1 தான் இருக்குது. அடுத்தது பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டு வந்து நாங்கள் தைச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் மாதிரி வரும். அதுக்காக இந்த மிஷின் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீரோவா, இந்த பீரோவை வந்து நாங்கள் கடை வச்சுருந்தோம். கன்சல்டிங் வச்சுருந்தோங்களா, அப்போ வந்து அங்கே யூஸ் ஆகுன்னு வாங்கி வச்சுருந்தோம். கன்சல்டிங்கில் இந்த கொரோனா டைமில் எடுத்துட்டோம். அங்கே இருந்த பீரோ தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் பாருங்கள், அன்னைக்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்க ட்ரைபேட் இங்கே தான் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய மேரேஜில் கொடுத்த பீரோ. இங்கே ஒரு பீரோ இருக்குது. அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாபா இங்கே இருந்து கடிப்பா. மிஷின் அதுக்கு முன்னாடி மிஷின் பார்த்துடலாம். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வச்சு தூக்கி தோர்ஸ் மிஷின் சுத்தியா. மிஷின் பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தைக்க கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சுப்பேன். இந்த பெஞ்சில் சேரில் வச்சுப்பேன். அடுத்து நம்ம கிச்சனுக்கு போகலாம் வாங்க. நம்மளுடைய கிச்சன் வாங்க, உள்ள வாங்க பார்க்கலாம். மேடல் தோசை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நான் லைவ் போடுவேன். லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்பேன். மொபைல் இங்கே வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபு இவத்தால் வச்சுருப்பேன். இந்த குக்கர் இருக்கிற இடத்துல வச்சு இல்லை லைவ் போடுவேன். இப்போ வந்து பாருங்கள் செல்ஃப்லாம் பாருங்கள், இங்கேயுமே செல்ஃப் நிறையா இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் நிறையா வச்சுருப்பேன். இது வந்து உரம்புறங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுங்க, அவங்களுக்காக இங்கே வச்சுருப்பேன். சுக்கலாம் அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் மாவு ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து கோதுமை மாவு வச்சுருப்பேன். இது வந்து சாம்பார் பொடி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரி வச்சுருப்பேன். இங்கே வந்து பாப்பாங்க ஸ்கூல் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மிக்சி ஜார்லாம் இங்கே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி இதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். எண்ணெய் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் தான் இருக்கும். செல்ஃப் பாருங்கள், இங்கேயும் செல்ஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னா மிக்சி வச்சுருக்கேன். மளிகை பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அளவு வச்சுருப்பேன், சின்ன. அப்புறம் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தெரியுதுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இந்த சைடில் வச்சுருப்பேன்.
கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் பாத்திரம், இங்க அந்த பாக்ஸ்ல வந்து அரிசி போட்டு வச்சிருப்பேன். இதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கிச்சன் நான் எப்படி வச்சிருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா பின் சைடு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. மொட்டை மாடிக்கு போட்டு படிக்கட்டு இங்கே தான் இருக்கு. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல தான் பாத்ரூமு. இப்போ போய் மொட்டை மாடி பார்க்கலாம். மொட்டை மாடியில் ரூம்ல கிடையாதுங்க, நான் ரூம் போடல. இங்கே தான் டெய்லி இங்கே தான் உட்காந்து லைவ் போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டெப்ஸ், இன்னும் வீட்டு வேலைலாம் நிறையா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா துணி காய போட்டு நான் எடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வேலைலாம் இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்களால் முடிகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் பூசணும், பூச்சி வேலை இருக்குது. அப்புறம் கைப்பிடி வைக்கணும், ஸ்டெப்ஸுக்கு வந்து கைப்பிடி வைக்கணும். அப்புறம் வந்து வாட்டர் டேங்கு வைக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எங்களால் முடிகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடு எப்படி இருக்குது, எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஒரு லைக் கூட போடுறதில்ல. ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.